நிச்சயார்த்தோட வாசிச்சலாம்ல. தீயத்தூர் வடகோட்டை நாமு மருதமுத்து சொர்ணம் இவர்களின் குமாரன் திருவளர் செல்வன் ஐயனாருக்கும், நரிக்குடி தா சண்முகவேலு வடிவு அவர்களின் புதல்வி திருவளர் செல்வி ஈஸ்வரிக்கும் ஆவணி மாதம் 3ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயத்தட்டு மாட்டிக்கொள்ளப்படுகிறது. எல்லாருக்கும் சம்மதம் தானையா? இப்போ மாப்பிள்ளை தாய் மாமனும் பொண்ணுக்கு தாய் மாமனும் தட்டை மாற்றிக்கங்க. மேல பார்த்து விளையாடுங்கடா, கீழே விழுந்துட போறீங்க. என்ன இந்த கொத்தங்குளத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து வந்துருமா? ஆமா, நாளைக்கு முதல் வேலையை அதை பார்த்துருப்பா. பெரியப்பா, மொத்த பத்திரிக்கை பிரிச்சாச்சு. குமுதக்குடி 10, தலைவர 5, சோத்திரிவாய 5, ஆக மொத்தம் 20. ஏப்பா இந்த பொம்பேத்தி சேர்மன் வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துருங்கப்பா. சரிப்பா. ஏப்பா இந்த பெருநாளி நாக்கடை மணி வீட்டில் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்கப்பா. டேய், காலில் சக்கரத்தை கட்டிட்டு தெரியாம டீயை குடிச்சிட்டு போங்க. போற வெள்ள குடிச்சுக்கிறேன், நம்ம பாத்துக்கிறோம். டேய் செல்வம், மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க. வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க. ஐயா மருது, என்னத்தா? வாத்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ற பாட்டு இப்போ தானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒன்று சேர்ந்து இருப்பீங்கன்ற என் மனசோட நினைக்கலையா? ஏதா ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டானே, ஒரு காலத்தில் கூடிக்கிறதா நத்த சொன்னேன். ஐயா மருது, எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துட்டீங்க. ஒரு மையன் தனியாக இருக்கானய்யா, அவனையும் சேர்த்துருங்க ஐயா. சவ நிறைஞ்சு போயிருම ஐயா. ஏத்தா அவனுக்கு இந்த ஊருக்கும் ஒட்டு உறவு விட்டு போய் ரொம்ப வருஷமாச்சு. இப்போ திடுதுப்புடும் போய் நின்னோம்னா வர்றானோ மாட்டானோ. உங்கள் கையை பிடிச்சி நடந்தவன் தானையா, உங்கள் ஆளை கட்டி திரிஞ்சவன் தானையா. நீ கூப்பிட்டா வருவான் ஐயா. உங்கள் பாசம் நெசம்பா, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நெசமுடா. ஐயா, ஒரு கெட்டதில் விட்டத ஒரு நல்லதில் சேர்க்கணும்டா. இல்லைண்டா காலத்துக்கு சேர்க்க முடியாதுடா. கூப்பிடுயா, வருவியா?